சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பனி டைமில் சளி காய்ச்சல் இருமல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டு குட்டிக்கு கொடுக்குற கஷாயம் தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது சொல்கிறது. ஓகேவா? முருங்கை கொழுந்து. ஓகேவா? முருங்கைத்தழு இருக்குல்ல, இந்த முருங்கைத்தழு கொஞ்சம் பறிச்சுப்பேன், கையில் எடுத்துருக்க அளவு தான். அதுக்கப்புறம் வேப்பங்கொழுந்து. ஓகேவா? முருங்கைத்தழை, வேப்பங்கொழுந்து நல்லா பாருங்கள், கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஏன்னா வேப்பங்கொழுந்து ரொம்ப கசக்கும். நான் பறிச்சிருக்கிறது பாருங்கள், 2 நுனி இலை தான் கிள்ளியிருப்பேன், அவ்வளோவே போதும். இந்த பூ பார்த்துருக்கீங்களா? தாத்தா பூன்னு நாங்கள் சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன பூன்னு சொல்லுங்கள். அப்புறம் தூதுவளை இலை. தூதுவளை இலை தெரியுதா? தூதுவளை இலை நான் பறிக்கும் போது 3 பறிச்சிருக்கேன். ஆனால் பாப்பாவுக்கு போடும்போது 1 இலை 1.5 இலை தான் போடுவேன். நீங்கள் அதுவே போடுங்க, அதுவே போதுமானது. தூதுவளை இலை, முருங்கை கொழுந்து, வேப்பங்கொழுந்து, தூதுவளை இலை. இடையில பூச்செடியெலாம் வந்திருக்கு. அடுத்தது துளசி. துளசி கொஞ்சம் ஒரு 4 நுனி கொழுந்து போட்டுக்கோங்க. துளசி, முருங்கைக்கீரை, தூதுவளை, வேப்பங்கொழுந்து, துளசி. துளசி நான் பறிக்கும்போது நிறைய பறித்த மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா பாப்பாவுக்கு நான் 6 மந்த்லேருந்து போட்டுட்ருக்கேன். இப்போது 1 இயர் 2 மந்த் ஆச்சு, அதனால் கொஞ்சம் நிறைய போட்டுப்பேன். சளி அதிகமாக இருந்தால் மட்டும் தும்பப்பூ போடுங்க, இல்லைனா தும்பப்பூ அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பூ என்ன பூன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? சளி அதிகமாக இருந்தால் மட்டும் தும்பப்பூ போடுங்க, இல்லை போடாதீங்க. அதே மாதிரி சளி அதிகமாக இருந்தால் மட்டும் கற்பூரவள்ளி போடுங்க, இல்லைனா போடாதீங்க. அப்புறம் வெத்தலை, இதெல்லாம் பறித்து நல்லா வாஷ் பண்ணி கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் அந்த இலையெல்லாம் முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணணும், மிளகு, சீரகம், பூண்டு நான் எடுத்து வச்சுருக்க அளவு பாருங்கள். 1/2 பல் பூண்டு, 2 மிளகு, ஜீரகம், இவ்வளோ போதும். இதை நல்லா தட்டி அந்த இலையிலே போட்டுட்டிங்கன்னா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் 6 மாதத்துலேருந்து எங்கள் வீட்டு பாப்பா கொடுக்குறது தான் சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா சளி இருமல்லாம் கேட்கும். ஒரு வாட்டி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாத்தையுமே கொதிக்க வச்சு, நல்லா கொதித்து உடனே கலர் மாறும், பாயில் ஆகுது பாருங்கள். பாயில் ஆகிட்டு நம்ம பியூராக ஊற்றின தண்ணி போய் லைட்டாக க்ரீனிஷாக எல்லோஷாக மாறிடும் தண்ணி. நான் சரித்து தண்ணியை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிளியராக தண்ணி சேஞ்ச் ஆகிருக்கு கலருன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.